உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் இருக்குல்ல, அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லதுதான். காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், எக்காலங்களை பற்றின செய்திகளை ஆராய ஆரம்பித்திருந்தோம். 7 எக்காலங்கள், 7 எக்காலத்தை ஊதுவதற்கு தேவதூதர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டாங்க. ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் போதும் பூமியிலே ஒரு பேரழிவு அல்லது பூமியிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த எக்காலங்கள் எப்பொழுது ஊதப்படுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் தெளிவாக சொல்லுது, 7 முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் உடைத்து முடித்த பின்பு 6வது முத்திரையை அவர் உடைக்கும் போது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னால் இருந்த முத்திரைகள் எல்லாமே ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் இதே மாதிரி தான் பூமியிலே நிறைய காரியங்கள் நடைபெற்றது. யுத்தங்கள் நடைபெற்றது, கொள்ளை நோய்கள் வந்தது, பஞ்சம் வந்தது, மரணங்கள் வந்தது. இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. முத்திரைகள் ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் 4 முத்திரைகள் உடைக்கும் போதும் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாமே மனிதர்களாலே உண்டாக்கப்பட்டது. அவர்களுடைய பின்னணியிலே சாத்தான் இருக்கிறான். சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவனுக்கு அனுமதி கொடுத்த காலம் அது. ஏன் அனுமதி கொடுக்கணுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அந்த அனுமதியின் அடிப்படையில் அவன் செய்கிற கிரியைகள், நமக்கு இந்த பூமியில் அனுமதி கொடுத்துட்டாங்கிறதுக்காக அவன் இந்த பூமியிலே ஒரு சமாதானமான ஆட்சியை கொண்டு வரப்போகிறது இல்லை. ஏனென்றால் அவன் துவக்க காலம் முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் மனிதனை எப்படி அழிக்கலாம், கொல்லலாம் என்று தான் யோசிப்பான். பாருங்க, சாத்தானுக்கு நம்ம எவ்வளவுதான் வழிபாடு பண்ணுறாங்க, சாத்தானுக்கு நரபலி கொடுக்குறாங்க, சாத்தானுக்கு கொண்டு போய் காணிக்கைகளை கொடுக்குறாங்க. பல தேசங்களில் சாத்தானுக்கு என்று சபைகளே இருக்கின்றன, அவனை ஆராதிக்கிறார்கள். என்றாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சதுன்னா மனிதர்களை கொல்லவும் அழிக்கவும் தான் செய்வான்.
நம்ம இவ்வளோ தூரம் புகழ்ந்தானே, இவ்வளோ தூரம் ஆராதிச்சானே என்று கொஞ்சம் கூட இரக்கம் இருக்காது. ஏனென்றால் அவன் மனித குல விரோதி. அப்போ இப்படிப்பட்டவனுக்கு உலகத்தின் அதிகாரம், ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்போ இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாமே சாத்தான் தான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தனக்கு தேவையான மனிதர்களை வைத்து, ஆளுமை செய்கிறவர்களை வைத்து, பெரிய பெரிய ராஜாக்களையும் பிரபுக்களையும் வைத்து பூமியிலே கொண்டு வந்த கொடிய காரியங்கள். அதனால தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகள் பூமியின் மேலே வெளிப்படுகிற வரைக்கும் நடக்கிற தீமைகள் எல்லாம் கர்த்தரால் உண்டாகிறவை அல்ல, எல்லாமே மேன்மேட். ஒரு கொள்ளை நோயாக இருந்தாலும், உலகத்தின் மேல் வருகிற எந்த அழிவுகளாக இருந்தாலும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதுக்கு முன்னால் வருது பாருங்க, அது எல்லாமே மேன்மேட். கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் மேன்மேடு. ஒரு நிலநடுக்க வருதுன்னு கேட்பீங்க, மேன்மேடு தான் அது, நிலநடுக்கம். அதை பற்றி ஒரு செய்தி நம்ம நல்ல விளக்கமாக நம்ம பேசி இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வரும்போது 6வது முத்திரை உடைக்கும் போது தான் அவனுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் நிறுத்தப்பட்டு கர்த்தர் பூமியை தண்டிக்க ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பூமியில் மனிதர்களும் சாத்தானும் ஆட்சியாளர்களும் ராஜ்யங்களும் கர்த்தருக்கு எதிராக செய்த காரியங்களின் நிமித்தம் தண்டிக்க ஆரம்பிக்கிறார். 6வது முத்திரை உடைச்ச போது மனிதர்கள் பதறி ஒளித்து கொண்டு கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டு விட்டது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் வந்து விட்டது, யார் அவர் முன்பாக நிற்க முடியும் சொல்லி பயப்படுகிற செய்தியை பற்றி சொல்லுது. அதைத் தொடர்ந்து இந்த எக்காலங்கள் வருகிறதுனால இந்த எக்காலங்கள் ஒவ்வொன்றும் அந்த கோபாக்கினை வருது பாருங்க, அந்த கோபாக்கினை 7 கட்டமாக எப்படி பிரிந்து வருகிறது, அந்த கோபாக்கினை ஒவ்வொன்றும் என்னென்ன விதமாய் கர்த்தர் தம்முடைய கோபாக்கினையை பூமியிலே செலுத்துகிறார் என்கிற வரிசையை காட்டத்தான் எக்கால துணிகளோடும் எக்கால சத்தத்தோடும் அதை சம்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் ஒவ்வொரு பெரிய சம்பவம் பூமியிலே நடக்கிறது. இந்த சம்பவம் மனிதர்களால் உண்டாகிறது அல்ல, தேவனால் உண்டாக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கும் காலம் வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கிற காலம்தான். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் என்பதை ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த எக்கால தொனி, அந்த தொனியை அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. ஒரு எக்காலம் ஊதின உடனே ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் அடுத்த எக்காலம் ஊதுகிற வரைக்கும் அதோடைய விளைவுகளும் பயங்கரங்களும் தேசத்தில் இருக்கும். அது கொஞ்சம் ஆற ஆரம்பிக்கும் பொழுது மறு எக்காலம் ஊதப்பட்டு விடும். அதனுடைய வேதனை முடிவதற்கு முன்னால, மனத்தை விட்டு அச்சங்கள் விலகுவதற்கு முன்னால அடுத்த எக்காலம் ஊதப்பட்டு அடுத்த பயங்கரம் வந்துடும். அதனால தான் வேதம் சொல்லுது, அடுத்தடுத்து வருகிற பயங்கரங்களை பார்க்கறதுனால மனிதர்களுடைய இருதயம் அந்த நாளில் சோர்ந்து போகும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஜனங்கள் சாவை தேடினா கூட சாவு அவர்களுக்கு தூரமாக போய்விடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது உலகம் தழுவிய ரீதியில் பெரிய பயங்கரங்களாக உண்டாகும். ஒவ்வொரு பயங்கரமும் உலகத்தில் 1/3 காரியங்களை அழிக்கிறதாக, அவைகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலம் செய்கிறதாக காணப்படுகிறது. அதனால இதை குறித்து நம்ம ஆழமாக தியானித்து கொண்டு வந்தோம். ஏன்னா அதை உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன்னா, நீங்கள் இடையிடையில் இதனுடைய சம்மரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த செய்தியினுடைய கண்டினியூஷனை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ 7 எக்காலங்கள் ஊதப்பட்டாலும் இந்த 7 எக்காலங்கள் ஊதப்படும் போதுமே பூமியிலே பயங்கரங்கள் அரங்கேறவில்லை. அதை நம்ம பார்க்கணும். முதல் 4 எக்காலங்கள், அந்த 4 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது நடந்த பயங்கரங்கள் வேற, அதற்கு பின் வருகிற 3 எக்காலங்கள் அது ஊதப்படும் போது பூமியிலே நடக்கிற பயங்கரங்கள் வேற. ஒவ்வொரு எக்கால துணிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. பூமியிலே ஒரு காரியம் இங்கே நடக்கும்போது பரலோகத்தில் வேறொரு காரியம் நடக்குது. அது எல்லாமே பரலோகத்தில் நடக்கிற 7 ஸ்டெப்பாக நடக்கிற நிகழ்ச்சிகள் இந்த எக்கால சத்தங்களோட தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஒரு எக்காலம் ஊதும்போது இங்கே ஒரு சம்பவம் நடக்கும், பரலோகத்திலே ஒரு சம்பவம் நடக்கும். அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் நான் போன நிகழ்ச்சிகளிலே உங்களிடத்தில் தெளிவாக பகிர்ந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் எக்காலம். இதை பற்றி தான் நம்ம கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். கர்த்தர் சமிக்கை கொடுத்த உடனே, சமிக்கைனா சிக்னல், கர்த்தர் சிக்னல் கொடுத்த உடனே அந்த 7 தூதர்களும் தங்கள் கைகளிலே எக்காலத்தை பிடித்து கொண்டு அதை ஊதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. அப்போ முதலாம் தூதன்
தன்னுடைய எக்காலத்தை எடுத்து ஊதினான். அப்படி ஊதும் பொழுது பூமியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடக்குது. அக்னி பூமியின் மேல் விழுகிறது. இரத்தம் கலந்த பெரிய பெரிய இந்த கற்கள் வானத்திலிருந்து கொட்டப்படுகிறதா. அது மழை மாதிரி விழலை, அது கொட்டப்படுறத தட தடன்னு விழுகும், அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் விழுகும். இதை பற்றி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல் எல்லாம் எரிந்து போயிற்று. அந்த தீ வருது பாருங்க. ஒரு பக்கம் கல்மழை ரத்தம் கலந்த மாதிரி சகதி மாதிரி சிவப்பு நிறத்தில் தட தட என்று கல்மழைகள் மேலிருந்து கொட்டப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றி எரியும் போது பூமியில் இருக்கிற மரங்கள் மேலே தான் அந்த நியாய தீர்ப்பு வருது. மரங்கள் மேலே தான் அந்த அழிவு வருகிறது. அந்த மரங்களில் 1/3 மரங்கள் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. அமேசான் காடெல்லாம் நமக்கு கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு பசுமையான பெரும் காடுகள். அந்த காடுகள் இருக்கிறதுனால தான் பூமியினுடைய தட்பவெப்ப நிலை சீராக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் மரத்தினுடைய பயன்பாடு என்னன்னு தெரியும். இன்றைக்கி உலகம் முழுவதும் அரசாங்கங்களில் மரங்களை நட சொல்லி ஏன் கட்டாயப்படுத்துகிறார்கள், ஏன் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், மரங்கள் தான் நம்ம சுவாசிப்பதற்கான காற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கின்றன. நாம் சுவாசித்து பயன்படுத்தின காற்றை, அதில் இருக்கக்கூடிய அந்த கரியமல வாயுவை அது எடுத்துக்கொண்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு அதை உள்ளே உள்வாங்கி கொண்டு புதிய காற்றாக மாற்றி ஆக்சிஜனை கொடுக்குது. அப்போ உலகம் முழுவதிலும் இந்த நிலை நடக்க வேண்டுமானால் மரங்கள் நமக்கு வேணும். மரங்கள் இல்லாவிட்டால் மழை பெய்யாது. மரங்கள் நிறைய வளர்த்தா தான் மழை பெய்யும். மரங்கள் இல்லாவிட்டால் மண்ணினுடைய தன்மை மாறி போய்விடும். மரங்கள் குறைய குறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாய் பூமியிலே மாறிடும். அதனால்தான் அமேசான் போன்ற காடுகளில் பெரும் தீ பிடிக்கிற நேரங்களில் ரொம்ப முயற்சி எடுத்து அந்த தீயை அணைக்க முற்படுகிறார்கள். அமேசான் காடுகள் எல்லாம் தீ பிடிச்சு மரத்துல எல்லாம் 1/3 அழிஞ்சு போச்சுன்னா அந்த மரம் எரிந்தது மாத்திரமல்ல, அதோடைய சைடு எஃபெக்ட் பூமியில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உலகம் முழுவதும் வெப்பமயமாகி விடும். சுவாசிக்க கூட நீங்கள் காற்றை விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். பாருங்க, இந்த கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் காற்றுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தெருவில் போய் நின்னாங்கன்னு பாருங்க. அது கொரோனா வியாதி பிடித்தவர்களுக்கு தான் அந்த ஆக்சிஜன் குறைபாடு உண்டாச்சு. ஆனால் மரங்கள் எரிந்து போனால், மரங்கள் அழிந்து போனால் பூமியில் எல்லா மனிதருக்குமே ஆக்சிஜன் குறைபாடு உண்டாகும். அதனால் நிறைய கஷ்டங்கள் உண்டாகும். சொல்ல முடியாத அவ்வளவு காரியங்கள் உண்டாகும். மரங்களுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மரங்கள் தான் பூமியை ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள அது பொதிந்து வைத்து பாதுகாக்குது. அதனால தான் மரம் வளர்க்க சொல்லி உலகம் முழுவதும் எல்லா அரசாங்கங்களும் கட்டாயப்படுத்துகின்றன, பிரச்சாரம் செய்கின்றன. அதில் ஒரு ஆபத்து வருதான். அப்போ மரங்களில் 1/3 எரிஞ்சு போச்சுன்னா உலகத்தில் வெப்பம் தாங்க முடியாது மனிதர்களுக்கு. ஒருவேளை அதை ஒட்டின ஒரு விளைவாக மனிதர்கள் சிலிண்டர் வாங்கி சுவாசிக்க வேண்டிய நிர்பந்தம் கூட வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையலுக்கு சிலிண்டர் வாங்குற மாதிரி சுவாசிப்பதற்கு சிலிண்டர் வாங்கினா என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். இது மாதிரி நிறைய காரியங்கள் பூமியின் மேல் உண்டாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இந்த கல் மழை வரும் பொழுது பூமியின் மேல் இருக்கிற மரங்களில் 1/3 அழிந்து போய்விடுகிறது. பசும் புல் இருக்கு பாருங்க. இந்த புல்லும் அப்படித்தான், மண்ணை பாதுகாக்கிறது புல்களாம். இந்த புல் நிறைய பூமியின் மேல் வளரும் போது அது மண் வளத்தை பாதுகாத்து கொள்ளுகிறது. ஆடு மாடுகள் போன்றவைகளுக்கு, கால்நடைகளுக்கு அது உணவாக பயன்படுகிறது. புல்லை போன்ற வளர்கிற தாவரங்கள் தான் நம்ம சாப்பிட்றதுக்குமே உணவாக பயன்படுகிறது. அதில் 1/3 எரிந்து போயிட்டான், அப்படியே கருகிருமா புல்லெல்லாம். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது தவிர வானத்திலிருந்து மழை விழுகுமா. மழை விழுந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். கல் என்பது சாதாரணமான கல் அல்ல. ஒவ்வொரு கல்லும் பெரிய பெரிய கல். அது வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிற கற்கள். அது மேலே எரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தில் வானத்திலிருந்து தப தபன்னு விழும். தப்ப முடியாது, ஜனங்கள் ஓடணும். தான் ரொம்ப கடினமான ஒரு காரியம்.
கட்டடங்கள் மேலே விழும், கட்டடமெல்லாம் நொறுங்கி போகும், வாகனங்கள் மேலே வந்து விழும், வாகனங்கள் எல்லாம் இடிஞ்சு போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிலச்சரிவுகள் நடக்கும்போது மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு நடக்கும், லேண்ட்ஸ்லைடிங். அது நடக்கும்போது நீங்கள் பாருங்கள், மரத்தோடு சேர்ந்து அப்படி கீழே விழும், கீழே இருக்கிற வாகனங்கள் எல்லாம் உள்ளே வந்து மண்ணுக்குள்ளே புதைந்து விடும். அந்த காட்சிகளே ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல் பாறை வந்து உருண்டு விழுந்தாலே கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், கிராமங்கள் போன்றவற்றையெல்லாம் பாதித்து விடும். என்றால் இந்த கல் மழை மாதிரி கொட்டுதுன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய கைவேலைப்பாடான பல காரியங்கள் நசுங்கி அழிஞ்சு போயிடும். பெரிய பெரிய கட்டடங்கள் நாசமாகி போயிடும். ஒரு எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்கும். மேலே இருந்து கல் மழை கொட்டப்பட்டது. இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்படுகிற பயங்கரம். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 38:22 நம்ம வாசித்தோம். கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி, அந்தி கிறிஸ்துவோட கர்த்தர் அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். அக்னி இறங்குற நேரத்தில் கந்தகம் சேர்ந்து இறங்குச்சுன்னா அது அந்த அக்னியை பற்றி எரிய வைத்து விடும். அக்னி மேலே, அக்னியில் கந்தகம் விழுந்தாலோ கந்தகத்தின் மேலே அக்னி விழுந்தால் என்ன நடக்கும் பாருங்களேன். இன்னைக்கு வெடி விபத்துகள் நடக்கிறத பார்க்குறோம். சிவகாசி போன்ற இடங்களில் கந்தகத்தை வச்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சல்ஃபர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதை வச்சு தான் மெயினாக அவங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பொறி நெருப்பு அதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், பெரிய வெடிச்சத்தோடு வெடித்து அந்த இடம் முழுவதும் நெருப்பில் அழிஞ்சு நாசமாய் போயிடுறத பார்க்குறோம். இதில் இந்த நெருப்பை அணைய விடாமல் பற்றி எரிய வைப்பதற்கு நெருப்பு மழை இறங்கும் போது அதோடு சேர்ந்து கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் பற்றி எறிவதற்காக. அது தீயையும் பெட்ரோலையும் சேர்த்து ஊற்றுவேன்னு அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி வரக்கூடிய பயங்கரங்கள் அந்த நாட்களிலே வரும். சத்துருக்கு எதிராக, அந்தி கிறிஸ்துக்கு எதிராக என்னுடைய ஆயுதங்களை வைத்து நான் அவனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் புஸ்தகத்திலேயே 22வது வசனம் 38வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற இந்த சம்பவம். இது நடக்கும்போது அதில் பூமியில் பயங்கரமான கிரியைகள் நடக்கும். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். நான் இது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், முதல் 4 முத்திரைகள் உடைக்கிறாங்கல்ல, அந்த 4 முத்திரைகள் உடைக்கும்போது மேன்மேட், மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற பயங்கரங்கள் பூமியிலே கட்டவிழ்த்து விடப்படும். அது எல்லாமே மனிதர்களால் தான். ஒரு கொள்ளை நோய் வந்தாலும், ஒரு எர்த்குவேக் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும், எது வந்தாலும் அந்த 4 முத்திரை உடைக்கப்படுகிற காலத்தில் அது மனிதர்களாலையும் அவர்களுக்கு பின்னாலிருந்து இயக்குகிற சாத்தானாலையும் உண்டாக்கப்படுகிற காரியங்கள். அதனால என்ன செய்யும்னா அதனுடைய பாதிப்பு எல்லா மனிதர்கள் மேலேயும் வரும். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளும் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அவர்களும் தப்பித்து கொள்ள முடியாமல் போயிடும். அவங்களும் அதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் இது மனிதர்களால் உண்டாக்கப்படுகிறது, மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஒத்தாசை நாடியோ அல்லது அவர்களை தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை கண்டுபிடித்தோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பாதுகாத்து கொள்ளவில்லையானால் அவர்களும் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மேன்மேட் அந்தி கிறிஸ்துவின் மூலம் அல்லது சாத்தானுடைய அதிகாரங்களின் மூலம் உலகத்தின் மேல் கட்டவிழ்த்து விடப்படுகிற முத்திரை காலத்து பயங்கரங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தான் குறி வச்சு வரும். அவங்க மேலே தான் தீவிரமாய் வருவதற்கு அவர்கள் திட்டம் செய்வாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அதில் நாம் கூட பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொரோனா காலங்கள் வந்தபோது அநேக விசுவாசிகளுடைய மனதில் ஒரு கேள்வி வந்தது. நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட இந்த கொரோனா நேரத்தில் எத்தனை பாஸ்டர் மரித்து போனாங்க, எத்தனை நல்ல ஊழியக்காரர்கள் மரித்து போனாங்க. கொள்ளை நோயிலே எப்படி ஒரு தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரன் மரிக்கலாம்? அது எப்படி அந்த காரியம் நடக்கும்? ஒரு இயற்கை மரணம்னா பரவாயில்ல, இது ஒரு அகால மரணமாக இருக்கிறதே, இது எப்படிங்க நடக்கும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் வந்தது. இந்த கொள்ளை நோய் என்பது தேவனால வரவிடப்பட்ட கொள்ளை நோய் அல்ல. இது தேவனுடைய நியாய தீர்ப்பும் அல்ல. ஆனால் இது மனிதர்களை கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம்
மேன்மேட், மனிதர்களால் உருவாக்கப்படுவது. நீங்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா அது நம்மையும் பாதிக்கும், அது கர்த்தருடைய பிள்ளைகளை பாதிக்கும். எஸ்பெஷலி கர்த்தருடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான முத்திரை காலத்து சம்பவங்கள் தீவிரமாக அரங்கேற்றப்படும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா சபையின் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் தான் பலம் கொள்வதற்கு அது தீவிரிக்கும். அதனால தான் அந்த காலகட்டங்களில் நீங்கள் முறையாக ஜெபித்து கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ளணுமோ அப்படி பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தண்டனை வருது பாருங்களேன். இந்த நியாய தீர்ப்பு தண்டனை வரும்போது அது கண்டிப்பாக கர்த்தருடைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தொடவே தொடாது. கல் மழை பெய்கிற நேரத்தில் ஒரு கர்த்தருடைய மனுஷன் அதில் நடுவில் இருந்தால் கூட அது அவனை தொடவே தொடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. அது கர்த்தரை எதிர்க்கிற, கர்த்தருக்கு எதிரானவர்களை தண்டிப்பதற்காகத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் பாதிக்கப்பட்டால் தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தண்டனை வெளிப்படும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏன் மரித்து போனார் அப்படின்னா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாரோ நமக்கு தெரியாது. அந்த கேள்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மேன்மேட் என்று சொல்லுகிற மனிதர்கள் மூலம் வருகிற இந்த கொடிய காலங்களில் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், சபை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், விசுவாசிகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது பூமியின் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணி மாதிரி வரும். யார்? மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற, சாத்தானால் உண்டாக்கப்படுகிற 4 முத்திரை காலத்து சம்பவங்கள். அப்படி வரும்போது நம்ம ரொம்ப விழிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் கர்த்தர் மூலம் வருகிற நியாய தீர்ப்பின் தண்டனை கல் விழுகிற இடத்துல இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் மேலே விழவே விழாது. தேவனுடைய பிள்ளைகளையோ அவர்களுடைய உடைமைகளையோ அது சேதப்படுத்தாது. அது ஒரு பெரிய ஆறுதல். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடக்கும்போது ரகசிய வருகை உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சபையெல்லாம் போயிருப்பாங்க. அதனால் நாம் இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியிலே மீதமாய் விடப்பட்டிருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் மிச்சமாக விடப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகள் வெளிப்படும் போது அது தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது. இதை நம்ம சொல்லும்போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வருகிறது. அது என்னன்னு கேட்டால், இந்த சம்பவம் நடைபெறும்போது சபை பூமியில் இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு அவர்கள் சரீரத்தோட புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு வானத்துக்குரிய மேனி கொடுக்கப்பட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அதே இந்த கடைசி முத்திரையில் நம்ம பார்த்தோம். அந்த நாள் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் போய் பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே பொல்லாத மனிதர்களாக தானே இருப்பாங்க. கர்த்தர் தான் தம்முடைய ஜனங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டாரே, சபையை கொண்டு போயிட்டாரே என்று ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்து கொண்டு போய்விட்டாலும் அதற்கு பிறகு அவருடைய 2வது வருகை வரைக்கும் பூமியிலே ஒரு கூட்டம் ஜனங்களை மீதமாய் வைத்திருப்பார். அது மிச்சமாக வைக்கப்பட்ட ஜனங்கள். ஏனென்றால் இவர்கள்தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரும்போது இந்த பூமியிலே அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டு அவரோடு கூட இருந்து இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க. இயேசு மறுபடியும் திரும்பி வரும்போது 1000 வருடம் இந்த உலகத்தில் தம்முடைய அரசாளுமையை நியமிக்க போகிறார். 1000 வருஷம். அந்த 1000 வருஷமும் வாழ்வதற்கு ஜனங்கள் அவருக்கு வேணும். அதனால் அந்த உபத்திரவத்தின் காலத்திலும் சாத்தானுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா உபத்திரவத்தின் நாட்களிலும் கூட கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு கூட்டம் பேர் சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தப்பித்து கண்களுக்கு சிக்காம தந்திரங்களிலே சிக்கிக்கொள்ளாம ஒரு கூட்டம் பேர் மிச்சமாக வைக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள்தான் இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு திரும்ப வரும்போது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிற குடிமக்களாக இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு அவர் வருகிற வரைக்கும் இருப்பாங்க. என்ன இன்னும் நீங்கள் நம்பலையா? எல்லாரும் தான் அங்கே போயிட்டாங்களே, அப்புறம் மிச்சம் எப்படி யார் இருப்பாங்க? சபை இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் இருப்பாங்க. அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது என்று ஒரு கேள்வி வரும்.
நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் கர்த்தருடைய 2வது வருகையை பற்றின காரியம் சொல்லுகிறது. அவர் சொல்றார் பாருங்க, 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். உபத்திரவத்தின் காலம் சொன்னோம்ல, அந்த உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். இதெல்லாம் 7வது எக்காலம் ஒலிக்கிற நேரத்தில் நடக்க போற சம்பவத்தை சொல்றார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இது ரகசிய வருகை அல்ல, மனுஷகுமாரனுடைய அடையாளம். ஒருவேளை சிலுவை அடையாளமாக இருக்கலாம், அது என்ன அடையாளம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அந்த மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காட்டப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் காண்பார்கள். இது எந்த வருகையை சொல்லுது? இது ரகசிய வருகையிலே பூமியில் இருக்கிற எல்லாரும் அவருடைய வருகையை பார்க்க மாட்டாங்க. அவர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த எக்கால சத்தம் எல்லாருடைய காதுகளிலும் ஒலிக்காது. பரிபூர்ணமடைந்த பரிசுத்தவான்கள் சபை, முதிர்ச்சி அடைந்த சபை, அவர்கள் மாத்திரம்தான் மத்திய வானத்தில் வந்து நிற்கிற இயேசுவை பார்ப்பாங்க. இப்போ 2வது வருகை வரும்போது பூமியிலே அவரை குத்தினவர்களும் கண்டு புலம்புவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. பூமியினுடைய சகல கோத்திரத்தாரும் அவருடைய வருகையை பார்ப்பாங்க. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மின்னல் தோன்றுவதைப் போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த பகிரங்க வருகை சம்பவத்தை தான் சொல்றாரு பாருங்க. இந்த பகிரங்க வருகை வருவதற்கு முன்னால, 2வது வருகை வருவதற்கு முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால ரகசிய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி. ஆனா இப்ப அப்ப யாரும் இல்லை, அதானே? இப்ப பாருங்க, அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். வலுவாய் துனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். இயேசு வந்துட்டார் பூமியில, எல்லாரும் அதை கண்டு புலம்புகிறார்கள், எல்லா கோத்திரத்தாரும் பார்க்குறாங்க, செகண்ட் கமிங். அப்போ வலுவாய் துனிக்கும் எக்கால சத்தம் ஒலிக்கும். அதான் 7ஆம் தூதனின் எக்கால சத்தம். அப்போ அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை 4 திசைகளில் இருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அப்ப தூதர்கள் வந்து அவங்க எல்லாம் கர்த்தரிடத்துல வருவாங்க. அவங்க யாரு? அப்ப சபை தான் வந்து பரலோகத்துக்கு போயிருச்சே, இயேசு வரும்போது அவரோடு சேர்ந்து திரும்பி வர்றாங்களே, அப்ப இவர்கள் யாரு? இவர்கள்தான் மிச்சமாய் விடப்பட்டவர்கள், மீதமாய் வைக்கப்பட்டவர்கள். இதை பற்றி எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் என்ற செய்தியிலே நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். மீதமாய் வைக்கப்பட்டவர்கள் யார்? ஏன் மீதமாக வைக்கப்படுகிறார்கள்? அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் தங்களுடைய விசுவாச போராட்டத்தை போராடி அவர்கள் ஜீவனோட ஆண்டவருடைய 2வது வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்தவர்கள். அவர்களைத்தான், அவங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட சபையில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, விரவி இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் இயேசு வந்து விட்டார், எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாங்க தேவ தூதர்கள். அந்த சம்பவம் தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது மாதிரி மிச்சமாக வைக்கப்பட்டவங்க, அவங்க இந்த கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கைவிடப்பட்டவர்கள் என்பது வேற. இந்த ரகசிய வருகை காலத்துக்கு முன்னால கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளில் கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக செய்யாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போனவங்க இருப்பாங்கள்ல, அவங்க தான் கர்த்தர் தம்முடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிட்டு விடுவார். அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டவரோட சமகாலத்திலே வாழ்ந்தவங்க, சமமான அதிகாரத்தை பெற்றவர்கள், 2 பேரும் ஒரே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அதில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். யார் அந்த கைவிடப்படுகிறவன்னா, இதே மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுகிறவருடைய லிஸ்ட்டில், அந்த தரத்தில் இருக்கக்கூடிய, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஜனங்களில் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றாமல் சுயத்துக்கு வேலை செய்து, பணத்துக்கு வேலை செய்து,
அல்லது தங்களை ஒரு பெரிய ஊழியர்களாக காட்டிக்கொள்வதற்கு இஷ்டம் போனபடியெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, இவர்கள் எல்லாம் கழட்டி விடப்படுவார்கள். அவங்க தான் கைவிடப்பட்ட கேஸு. அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ரகசிய வருகைக்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அழைப்பில் உறுதியாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த பரிபூர்ணமடைந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த 2 லிஸ்ட்டும் தாண்டி 3வது ஒரு லிஸ்ட்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியிலே மிச்சமாய் விடப்படுவார்கள். அவங்க தான் அந்த எழுப்புதலை, கடைசி கால எழுப்புதலை பிறந்தவர்கள். அவங்கெல்லாம் அந்த பூமியில் இருப்பாங்க. இவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களை இந்த கடைசியில் வருகிற நியாய தீர்ப்பு தண்டனைகள் பூமியில் வருது பாருங்க. ஒரு தீ விழுந்தாலும் சரி, கல் மழை விழுந்தாலும் சரி, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, அக்னி பற்றி கொண்டு எரிந்தாலும் சரி, தண்ணீரெல்லாம் விஷமாக மாறினாலும் சரி, இவர்களை அது ஒன்றுமே செய்யாது. அவன் ரோட்டில் நடந்து போகலாம், செல்ஃபி எடுத்து கூட படம் போடலாம் ஐயா. நீங்கள் அந்த அளவுக்கு அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கலாம். உங்கள் தலையில் விழாது, 10% விழாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய தண்டனை. அந்த கல் ஒன்னொன்றுக்கும் தெரியும். கர்த்தர் சொல்லித்தான் அந்த தண்டனையை அவர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய கைகளிலே மின்னல்களை பிடித்து வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய விரல்களை நெகிழ்த்த அவருக்கு சித்தமான இடத்துல போய் விழுமா மின்னல். அவர் எங்கே சொல்கிறாரோ கரெக்டாக அங்கே போய் விழும். யார் மேலே விழன்னு சொல்கிறாரோ விழும். அது மாதிரி இந்த கல்லுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து யார் யார் மேலே விழணும், யார் யாரை தொடணும், யார் யாரை பாதிக்கணும், யார் யாரை கொல்லணும் எல்லாம் சொல்லித்தான் கர்த்தர் அனுப்புவாங்க. அதனால இதில் நீங்கள் தைரியமாக வெளியே போகலாம், நடக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மிச்சமாக விடப்பட்டவர்கள். ஒருவேளை இப்போ வாழ்கிற தலைமுறையில் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்னால் நமக்கு இடப்பட்ட கட்டளைகளை சரியாக செய்து முடித்தா இதெல்லாம், இந்த சம்பவம் எல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம அங்கே பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருப்போம். அங்கே 7 விதமான நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த 7 நிகழ்ச்சிகளிலும் நம்ம உலகத்தையே மறந்து, நம்மையே மறந்து அதில் லயித்து போயிருப்போம். நமக்கு இதை பற்றி கவலை இல்லை. அப்போ ஏன் இப்போ நம்ம இதை உட்கார்ந்து தியானிக்கிறோம் கேட்டால், நமக்கு அடுத்து வரக்கூடிய கர்த்தருடைய 2வது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு காரியம் இப்படியாக இருக்கிறது என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் சரியாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கிப்பப் பண்ணி கடந்து வந்து விடுவோம். அப்போ பூமியிலே இந்த கைவிடப்பட்டவர்களும், பூமியிலே சாத்தானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களும், பூமியிலே கர்த்தர் இல்லாமல் வாழ்கிறவர்களும் இந்த நியாய தீர்ப்பின் தண்டனைகளில் பல சமயங்களில் பாதிக்கப்படுவாங்க. இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அங்கே மிச்சமாய் விடப்பட்டவர்கள் ஒருவர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த கல் மழை, முதல் எக்காலம் ஊதும்போது கல் மழை பெய்கிறது. ஒவ்வொரு கல்லுக்கும் அது என்ன செய்ய வேண்டும் என்ற சித்தம் அதற்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கும். என்ன இடத்துல விழுகணும், எந்த கட்டடத்தை தகர்க்கணும், யார் மேலே அது விழணும், எல்லாமே கர்த்தர் அதில் ப்ரோக்ராம் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது தேவனுடைய பிள்ளைகளை தொடவே தொடாது. சரி, இன்றைக்கி நமக்கு அதிக சமயம் ஆகிவிட்டது. பேசுனா பேசிக்கொண்டே இருக்கலாம். அது இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வுகள், காரியங்களை பற்றி செய்திகளை நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் மேலதிகமான சில விவரங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நான் வாசிக்கிறேன், பார்த்துருங்க. ஏன்னா கல்மழைன்னு படிக்கிறோம், அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். வேதத்தில் கல்மழை பெய்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 18வது வசனம் படிக்கிறேன். 9வது அதிகாரம் யாத்ராமத்தில், எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று, அது என்னன்னு தெரியல, மலை போன்ற ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. வேதத்தில் ஒரு காரியம், சொல்லப்பட்ட காரியங்கள் தான் திருப்பி திருப்பி பல இடங்களில் நடத்தப்படுகிறத பார்க்கிறோம். அந்த நதி முழுவதும் ரத்தமாயிற்று. நதியில் இருக்கிற மீன்கள் எல்லாம் ரத்தமாச்சுன்னா என்னாகும்? மீன்கள் எல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ மீன்கள் சாக ஆரம்பிச்சா அது மிதந்தா அந்த ஆறு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள்.
சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.